ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ நேற்று எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, சிவானியோட அம்மா சிவானியை திட்டினதுக்கு அப்புறம் பாலாஜி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. பாலாஜி அஜித்தை பேசும்போது அவரே ஒத்துக்கிட்டாரு, நான் செல்ஃப்லெஸ்ஸா இருந்திருக்கணும், செல்ஃபிஷா எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வேணும்னு சொல்லிட்டு நான் அப்படி நினைச்சனால தான் சிவானிக்கு இப்படி நடந்துருச்சோன்னு சொல்லிட்டு கில்ட்டியா இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் பாலாஜி சிவானியோட அம்மாட்ட பேசுறதுக்காண்டி எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. லிவிங் ஏரியால எல்லா டைமே பேசும்போது பாலாஜி அங்கேயே தான் இருந்திருந்தாரு, பட் பேசல. அண்ட் பாத்ரூம்ல பாலாஜி தனியா தான் உட்கார்ந்து இருந்தாரு, அங்கேயும் பேசல. அண்ட் கடைசியா ரூம்ல இருக்கிறப்பையும் பேச ட்ரை பண்ணாரு, பட் அப்பையும் பாத்தீங்கன்னா சிவானி அம்மா கண்டுக்கல. அண்ட் பாலாஜியும் சிவானியை நிறையவே அட்வைஸ் பண்ணியிருக்காரு, உன்னோட பாயிண்ட நீ தான் எடுத்து வைக்கணும், உனக்காண்டி நீ தான் பேசணும் அண்ட் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நேத்து எஸ்டர்டேவோட அன்சீன்ல கூட பாலாஜி சிவானிக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. 45 நிமிஷம் எபிசோட்ல எல்லாமே காமிக்க மாட்டாங்க. சோ உன்னோட பாயிண்ட கரெக்டான டைம்ல நீ என்னென்ன பண்ணுன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அண்ட் ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா சிவானி உள்ள நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததுக்கு ஒரு ரீசனா கூட பாத்தீங்கன்னா பாலாஜியை சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிவானியை ஒரு டைம் கூட பாலாஜி நாமினேட் பண்ணதே இல்ல. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா பாலாஜியோட ஃபேன் சிவானிக்கு ஓட்டு போட்டு சேவ் பண்ணியிருக்காங்க.